ஸ்ரீ முத்து மாரியம்மன் சிறப்பு. அதாவது இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். குழந்தைகள் இல்லை, திருமணம் ஆகலை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எந்த இதுவாக இருந்தாலும் இந்த அம்மனை முழு நம்பிக்கையோடு வழிபாட்டால் அந்த பிரச்சனைகளை உடனே தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள். நேற்று தேரோட்ட திருவிழா. இதுக்கு எட்டுப்புலிக்காடு வட்டாங்காடு இந்த ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களே வருஷம் கொண்டு வருவாங்க சாமிக்கு. இவங்க வந்துதான் அந்த மாரியம்மனோட அந்த பெரிய தேரை தொட்டு அப்படியே இழுத்தாதான் அந்த தேரை இழுக்க முடியும். இல்லைன்னா யார் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த தேரை இழுக்கவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஐயனார் தேரு, அடுத்தது முருகனோட தேரு, மூணாவதா வர்றது தான் முத்து மாரியம்மன் அருள் பாலிக்கக்கூடிய தேர் வரும். இந்த ஐயனார் திருவிழா ஐயனார் தேர் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் சரி, முருகனோட தேரும் சரி, எல்லாரும் இழுத்துட்டு வந்துடலாம். மூன்றாவதாக வரக்கூடிய முத்து மாரியம்மன் தேருக்காக தான் இவ்வளவு வரிசைகளோட மக்கள் வர்றாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பேர் வரிசை கொண்டு வருவாங்க. இந்த கோவிலை சுற்றிலும் அவ்வளவு மக்கள் மூச்சை விட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சுற்றிலும் இருப்பாங்க. பல ஊர்களில் இருந்துட்டு அந்த தேரோட்ட விழாவை காணவும் அம்மனின் அருள் கிடைக்கவும் அவங்க இந்த திருவிழா நிகழ்ச்சிக்கு வருவாங்க. நேர்த்திக்கடன்கள் செய்வாங்க. அம்மனின் அருளை பெற்று செல்வாங்க. கோவிலை சுற்றிலும் பச்சை பசேலென பசுமையான புல்வெளிகள், வயல்வெளிகள், தென்னை தோப்புகள் எல்லாமே அவ்வளவு செழிப்பா பசுமையா கண்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அருமையான இயற்கை எழில் கொஞ்சம் பசுமையான இடம். கோவிலிற்கு பின்னால் பெரிய குளமும் உண்டு நீராடுவதற்கு. மக்கள் பாருங்க, நானும் இவ்வளவு பேசியிருக்கேன், இன்னமும் அந்த வரிசை போய்கிட்டே இருக்கு பாருங்க. அம்மனின் சிறப்பு வாயால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மகிமை தரக்கூடிய அருள் தரக்கூடிய முத்து மாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் இந்த விழாவில் எல்லாருமே கலந்து கொள்வார்கள். என்னால் இந்த வீடியோவை நேற்று அனுப்ப முடியலை. வீடு சேர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் அனுப்புகிறேன். அனைவரும் பாருங்கள். இன்று காலை 10 மணிக்கு இப்போதான் நடந்துட்டு இருக்கு. கோயிலில் தீர்த்தவாரி என்ற நிகழ்ச்சி அம்மனுக்கு நடக்கும். அடுத்தது இன்று இரவு, அதாவது நாளை அதிகாலை 2 மணிக்கு அம்மன், ஐயன், முருகன் அத்தனை பேரும் பல்லக்கில் பவனி வரும் நிகழ்ச்சிகளும் நடைபெறும். வான வேடிக்கைகள் நடைபெறும். ரொம்ப சிறப்பாக அழகாக இருக்கும். பாருங்க, எவ்வளவு மக்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நேரத்துல என்னோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கோன் ஐஸ்கிரீம் தான் வேணும்னு ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கோன் ஐஸ்கிரீம், எனக்கு ஒரு பெரிய கப் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டோம். வெயில் பயங்கரமா இருந்தது. அந்த வெயில் நேரத்துல இந்த ஐஸ்கிரீம்
உடலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுத்தது. பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை, அவ்வளோ ஒரு க்யூட்டாக பார்க்க அழகாக இருந்தது. நாங்களும் ரொம்ப நேரமாக அது அந்த வாயில் உள்ள அந்த கையை எடுக்கும், இன்னமும் நல்லா அழகாக ஸ்டில் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னெல்லாம் ஆசையாக பார்த்தோம். அது வாயில் வச்ச விரலை மட்டும் எடுக்கிறதாகவே இல்லை. இப்போ பாருங்கள், தேர் வந்துட்டு இதுதான் முதல் தேர், ஐயனாரோட தேர். பாருங்கள், அந்த குழந்தையோட கூட்டை பார்த்துட்டு இப்போதான் லைட்டாக அந்த முகம் தெரியுது. அந்த பாப்பாவோட பாட்டி தான் அவங்க. முதல்ல வர்ற இந்த தேர் ஐயனார் தேர். அழகா அமைதியா வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஐயனார். மக்கள் முதலில் ஐயனாரை தரிசித்து ஐயனாரின் அருள் பெறுவார்கள். கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அதனால ஃபோக்கஸ் பண்ணி வீடியோவை ஒரு இதாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ஐயனார் இருக்கார். பக்கத்தில் இந்த குருக்கள் ஐயர்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க பூஜை பண்ணிட்டு முடிஞ்சவங்க பக்கத்தில் போய் அவர்கிட்ட விபூதி வாங்கியும் வச்சுப்பாங்க. வெயில் அதிகமாக இருக்குது, கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப பக்கத்தில் ஜூம் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஐயனார் தேர் முன்னால் போயிட்டு இனி அடுத்தது முருகனோட தேர் தான் வரும். அங்கே பாருங்க, முருகனோட தேர் வந்துட்டு இதுதான் மாரி அம்மன் வந்து கொண்டிருக்கிற பெரிய தேர். இந்த தேருக்கு எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்க. மேலே நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் மக்கள் ரோடு ஃபுல்லாக நிற்பாங்க. இந்த வயல்வெளிகளெல்லாம் இறங்கிட்டாங்க, நிறையா பேர் அப்படியே இறங்கிட்டாங்க. லாஸ்ட்டாக அந்த பெரிய தெரியங்க பக்கத்தில் வரும்போது அந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது மேலே வெளியிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. நாங்களும் போய் அந்த வயலில் இறங்கிட்டோம். இறங்கி நின்று அப்புறம் தான் நாங்கள் பேரை பார்க்க முடியுது. அப்போ எங்களுக்கு எல்லாம் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நிறையா பேர் மேலே நிற்க முடியாமல் வயலில் இறங்கிட்டோம். இறங்கி நின்று பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. வயலில் எல்லாம் இறங்கிட்டோம். இறங்கி நின்று அப்புறம் தான் எங்களால் அந்த தேரை பார்க்க முடிஞ்சது. இதுதான் முத்துமாரியம்மனின் திருத்தேர். சென்று அம்பாள் அழகா வலம் வந்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ.